அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ரஹ்மானை, புனிதமான இந்த முஹர்ரம் ஆஷுரா 10வது நாளிலே எப்படி நபிமார்களுக்கு மகத்தான வெற்றிகளை கொடுத்தாயோ, அட்டூழியம் அநியாயம் செய்த அந்த கொடியவர்களை அழித்தொழித்தாயோ, அதே போன்று இஸ்லாமியர்களுக்கான யா அல்லாஹ் இந்த சூழலிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சோதனைகளில் இருந்து யா அல்லாஹ் அநியாயம் செய்யக்கூடியவர்களையும் அட்டூழியம் செய்யக்கூடியவர்களையும் கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடியவர்களையும் அழித்தொழித்து ரப்பி ரஹ்மானை இஸ்லாமியர்களுக்கு மகத்தான வெற்றிகளை தந்தருள் புரிவாயாக. எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய அருள் நபி ஹபீப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய ஷஃபாத்திற்கு தகுதி பெற்றவர்களாக சொர்க்கத்திற்குரியவர்களாக எங்களை அங்கீகரித்தருள் புரிவாயாக. தங்கைக்குரிய அல்லாஹினுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, வாலிபர்களே, வீற்றிருக்கக்கூடிய நாள் புனித வருடத்தினுடைய துவக்கமாக முஹர்ரம் மாதத்திலே, அதுவும் சிறப்பு மிக்க இஸ்லாத்திற்கு எதிரான எல்லா விதமான கொடுங்கோலர்களையும் அநீதம் செய்யக்கூடிய அனைவர்களையும் அட்டூழியம் செய்தவர்களையும் அழித்தொழித்து இஸ்லாமியர்களுக்கு குறிப்பாக நபிமார்களுக்கு வெற்றிகளையும் பாதுகாப்பையும் தந்து அருளிய மிக சிறப்பான இந்த ஆஷூராவுடைய நாளிலே எங்கள் எல்லாம் உன்னை வணங்கி வழிபடக்கூடிய இந்த புனிதமான வெள்ளிக்கிழமையிலே செய்திருக்கின்ற ரப்பே ரஹ்மானை வருங்காலத்தை இஸ்லாமியர்களுக்கு வெற்றி தரக்கூடிய மகத்தான காலங்களாக ஆக்கி அருள் புரிவாயாக என்று மீண்டும் முறை துவா செய்து கொண்டு, இந்த நாட்களை பற்றி கடந்த 2 வாரங்களாக நிறைய செய்திகளை பார்த்தோம். அதுவும் இந்த ஆஷூராவுடைய நாளிலே நாம் நோற்றிருக்கக்கூடிய இந்த நோன்பினுடைய சிறப்புகளையும் பற்றியும் அதன் மூலமாக கிடைக்கப்படக்கூடிய நன்மைகளை பற்றியும் எதனால் இந்த நோன்பு நமக்கு கிடைக்கப்பெற்றது என்பதை பற்றியும், ரமலானுக்கு முன்னதாக இந்த நோன்பு நமக்கு கடமையாக இஸ்லாமியர்களுக்கு கடமையாக இருந்தது என்பதை பற்றியும் மிக அதிகமான அளவுக்கான செய்திகளை நாம் தங்களுக்குள்ளால் பகிர்ந்து கொண்டோம். அல்லாஹு தஆலா இந்த நாட்களிலே நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் கபூல் செய்வானாக. நம்முடைய நோன்புகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. குறிப்பாக அன்னலம் பெருமகனார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னது போன்று இந்த ஆஷுராவுடைய நாளிலே தன்னுடைய குடும்பத்தார்களுக்காக விசாலமாக வீண் விரயம் இல்லாமல் அதிகப்படியான செலவுகளை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வரக்கூடிய அந்த ஆண்டை மிக விசாலமானதாக எல்லா நிலைகளிலேயும் அவனது அருள் பாக்கியங்களை பரக்கத்துகளை வாரி வழங்கக்கூடிய விசாலமான ஒரு ஆண்டாக அல்லாஹ் தருவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு அறிவுறுத்திய அந்த அடிப்படையிலே மிக சிறப்பான நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய காலங்களாக அல்லாஹ் நமக்கு தந்தருள வேண்டும் என்று மீண்டும் துஆ செய்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். தங்கையானவர்களே, இவ்வளவு சிறப்புமிக்க இந்த நாளிலும் கூட இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் அன்னலம் பெருமகனார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வழிவந்த அந்த வாழ்க்கையிலே, அந்த வரிசையிலே மிகவும் நம்முடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத கியாமா நாள் வரைக்கும் அந்த சோகத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த இஸ்லாத்திலே நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய அருமை பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நிகழ்வு என்பதை யாராலும் மறக்கவும் முடியாது. கர்பலா என்று சொன்னாலே நிறைய சோதனைகளும் பலாய்களும் சங்கடங்களும் நிறைந்த இடம் என்ற ஒரு பொருளை உடைய அந்த இடத்திலே வைத்துதான் இப்படிப்பட்ட ஒரு கோர சம்பவ நிகழ்வு நடைபெற்றது. அருமையானவர்களே, அது அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய அஹ்ல பைத் குடும்பத்தை சார்ந்தவர்களே அந்த அஹ்ல பைத்துகளை அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் குர்ஆனிலே வர்ணித்து காட்டுகிறான் என்பதை நாம் பார்க்கின்ற போது ஒரு இடத்திலே இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத் வ யுத்தஹிருக்கும் தத்ஹீரா என்பதாக அல்லாஹ் அந்த அஹ்ல பைத்துகளினுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் நாடுவதெல்லாம் அஹ்ல பைத்துகளாக இருக்கக்கூடிய அந்த மக்களிடத்திலே எந்த விதமான அழுக்குகளும் அசிங்கங்களும் கஷ்டங்களும் கண்ணியமிகு நிகழ்வுகளும் அவர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்திவிடக் கூடாது. அவர்கள் எல்லாம் உங்களிலே பரிசுத்தமானவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த அஹ்ல பைத்துகளை அறிமுகப்படுத்துகிறார். அல்லாஹ் விரும்புவதே அவர்களிடத்திலே ஏற்படக்கூடிய அவர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய அந்த கண்ணியத்திலே குறை ஏற்பட்டுவிடக் கூடாது. அதுதான் அல்லாஹ்வுடைய விருப்பமாகும் அல்லாஹ் சொல்லி தருகின்றார். அந்த அளவுக்கு அந்த அஹ்ல பைத்துகளை அல்லாஹ்
தஆலா குர்ஆனிலே தூய்மையானவர்களாக அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த வகையிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் கூட தொழுகையிலே ஒவ்வொரு தொழுகையிலையும் ஷஹாதத்திற்கு பின்னால் ஸலவாத்துகள் ஓதுகின்றோமே, அதிலேயும் ரப்பே நீ அந்த அஹ்ல பைத்துகளுக்கு நீ பரக்கத் செய்வாயாக என்ற துஆவை நாம் ஓதுகின்றோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத் என்ற அந்த வாசகத்திற்கு துஆவிற்கு பிறகு அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் என்று சொல்கின்றோம். ஆல் என்று சொன்னால் குடும்பம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் நீ பரக்கத் செய்வாயாக, அவர்களினுடைய குடும்பத்தார்களின் மீதும் நீ பரக்கத் செய்வாயாக என்று தொழுகையில் ஒவ்வொரு தொழுகையிலேயுமே ஷஹாதத்தினுடைய ஸலவாத்துகளிலே துஆக்களிலே நாம் இந்த துஆவை நாம் சேர்க்கின்றோம். இன்று மட்டுமல்ல, நேற்று மட்டுமல்ல, வரக்கூடிய காலங்கள் முழுக்க உலகம் அழிவு நாள் வரைக்கும் அந்த ஸலவாத்தை பெருமானாரினுடைய குடும்பத்தின் மீது நீ பரக்கத் செய்வாயாக என்ற அந்த வாசகத்தை, இந்த துஆவை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே ஆனால் சொல்லுவது நம் மீது அந்த தார்மீக கடமை என்ற அந்த அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்களே ஆனால் அந்த அஹ்ல பைத்துகள் பெருமானாரினுடைய அந்த குடும்பம் எவ்வளவு உயர்வானது, மிகவும் சிறப்பிற்குரியது என்பதை நம்மால் உணர முடிகிறது. அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே இப்படி சொல்லி காட்டுகின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா அஸாலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. அற்புதமான ஒரு ஆயத்து, எல்லோரையும் சிந்திக்க வைக்கக்கூடிய மிக சிறப்பான ஆயத்து. நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய மக்களுக்கு நீங்கள் ஹிதாயத்தை, இந்த நேர்வழியை, இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லி இருக்கிறீர்கள். அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்திற்காக நான் உங்களுக்கு தரக்கூடிய இந்த ஹிதாயத்திற்கு பதிலாக எந்த கூலியையும் நான் உங்களிடத்திலே எதிர்பார்க்கவில்லை. பெருமானாரை அல்லாஹ் சொல்கின்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களிடத்திலே நான் கூலியை எதிர்பார்க்கவில்லை, உங்களுக்கு ஹிதாயத்தை, நேர்வழியை, இந்த மார்க்கத்தை, இந்த ஷரியத்தை நான் தந்திருக்கிறேன், இது சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன் என்று சொன்னால் அதற்காக நான் எந்த கூலியையும் எதிர்பார்க்கவில்லை, நான் கேட்கவில்லை. லா அஸாலுக்கும், உங்களிடத்திலே நான் எதையும் கேட்கவில்லை, இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என்னுடைய குடும்பத்தார்களிடத்திலே என்னை நெருங்கி இருக்கக்கூடிய அந்த அஹ்ல பைத்துகளுக்கு நீங்கள் அன்பு காட்டுவதை தவிர, என்னுடைய குடும்பத்தார்களின் மீது நீங்கள் கண்ணியம் செலுத்துவதை தவிர வேறு எதையுமே நான் உங்களிடத்திலே கேட்கவில்லை என்று அல்லாஹு தஆலா நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக இந்த உம்மத்திற்கு சொல்லுகின்றார். நம் மீது தார்மீக கடமையாக இருக்கிறது அந்த அஹ்ல பைத்துகளுக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நாம் கண்ணியம், அவர்களினுடைய குடும்பத்தார்களுக்கும் கண்ணியம் செலுத்துவது. ஆகவே தான் தொழுகையிலே ஒவ்வொரு தொழுகையிலேயுமே இந்த துஆவை நாம் ஓதுகின்றோம். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். ரப்பே நீ முஹம்மது நபிக்கு நீ பரக்கத் செய்வதை போன்று அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் நீ பரக்கத் செய்வாயாக. எவ்வளவு உயர்வான, உன்னதமான, சிறப்பான அந்த வார்த்தை, அதை நாம் விளங்கினாலே அந்த அஹ்ல பைத்துகளினுடைய சிறப்புகள் நமக்கு விளங்க வரும். ஆகவே தான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய இந்த உம்மத்திலே, இந்த சமூகத்திலே எல்லா நபிமார்களும் நான் உம்மத்தில் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். எல்லா நபிமார்களும் கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்கள், ரசூல்மார்கள் இந்த உலகிற்கு வந்தாலும் கூட அவர்கள் அத்துணை பேர்களுமே இந்த உம்மத்தில் ஒருவராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்தார். நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்காமலேயே, அல்லாஹ்விடத்திலே இந்த விஷயத்தை பற்றி நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்காமலேயே மகத்தான இந்த ஒரு வாய்ப்பை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய உம்மத்திலே ஒருவனாக ஆக்க செய்திருக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் நாம் என்பதை நம்மால் விளங்க முடிகிறது. அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொடுத்த அந்த ஹஜ்ஜிலே, ஹஜ்ஜத்துல் விதாவிலே ஒரு செய்தியை சொல்கிறார்கள். தரக்கும் ஃபீக்கும் அம்ரைன், உங்களிடத்தில் 2 விஷயங்களை விட்டு சொல்கிறேன், அந்த 2 விஷயங்களையும் நீங்கள் பற்று பிடிக்கும் காலமெல்லாம், உறுதியாக அந்த 2 விஷயங்களையும் முழுமையாக கடைபிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே
சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், அந்த இரண்டு காரியங்கள் என்ன தெரியுமா? கிதாபுல்லாஹ் வ சுன்னதி, அல்லாஹ்வுடைய வேதம் கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் திருவேதம் குர்ஆன், இன்னொன்று வ சுன்னதி என்னுடைய வழிமுறை, என்னுடைய குடும்பத்தார்கள். சுன்னதி என்ற வார்த்தைக்கு முஃபஸ்ஸிரீன்கள் முஹத்தீஸ்கள் ஹதீஸ்களினுடைய முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தரக்கூடிய அந்த அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் தான் அஹ்ல பைத்துகள். என்னுடைய குடும்பத்தார்கள் எந்த வழியிலே இருக்கிறார்களோ அந்த வழியை நீங்கள் முழுமையாக கடைபிடிங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு விஷயங்களையும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்கள் முழுமையாக கடைபிடித்தால் எந்த காலத்திலும் வழி தவற மாட்டீர்கள் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக சொல்கிறார்கள். அந்த வழியிலே அஹ்ல பைத்துகள் என்றால் யார்? அந்த குடும்பத்தார்கள் என்று சொன்னால் யார்? முதலாவதாக அன்னலம் பெருமகனார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய மனைவிமார்கள். அடுத்ததாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களினுடைய குடும்பத்தார்கள். அவர்களினுடைய பெருமானாரினுடைய மகள் ஃபாத்திமா நாயகி, அவர்களோடு சேர்ந்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களினுடைய குடும்பத்தார்கள். அவர்கள் உடன் பிறந்த ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களினுடைய குடும்பத்தார்கள். முஸ்லிம் இப்னு அகீல் பெருமானாரினுடைய குடும்பத்தார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அவர்களினுடைய குடும்பத்தார்கள். இப்படி இவர்கள் பெருமானாரினுடைய அஹ்ல பைத்துகளாக இருக்கிறார்கள் என்று மார்க்க அறிஞர் பெருமக்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். இந்த உலகத்திலே ஆன்மீக சிந்தனைவாதிகள், தரிகாவாதிகள் என்று நாம் சொல்கின்றோமே, இந்த ஆன்மீகத்திலே உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்களினுடைய தொடர்பு யாரை வந்தடைகிறது என்று சொன்னால் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களினுடைய சில்சிலாவிலே வந்தவர்கள் தான் இந்த ஆன்மீக பெருமக்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. அவர்களை சென்றடையும் அந்த சில்சிலா. அதே போன்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் யார்? பெருமானாரினுடைய அருமை மருமகனார், அவர்களினுடைய சச்சா மகன் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எல்லா நிலைகளிலேயும் பக்க பலமாக உறுதுணையாக இருந்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வஃபாத்திற்கு பிறகு யாராவது நபிகளாரை காண வேண்டும் என்று ஆசை உள்ளவர்கள் இருந்தாலும் அவர்கள் நேரடியாக வந்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை தான் பார்ப்பார்கள். அந்த அளவிற்கான ஒரு பக்குவம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்திலே இருந்தது. அருமையானவர்களே, அந்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஒரு தடவை பெருமானாரினுடைய வீட்டு வாசலிலே வெளியிலே காவலுக்கு நிற்கிறார்கள். ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பெருமானாரினுடைய உச்ச தோழர், இரண்டாவது கலீஃபா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை காண வேண்டும் என்ற ஒரு ஆசையிலே வருகிறார்கள். அவ்வளவு ஆசை கொள்வார்கள். அப்பொழுதுதான் பெருமானாரை பார்த்துவிட்டு சென்றிருப்பார்கள். வீட்டிற்கு சென்று மீண்டும் அவர்களுக்கு ஆசை வரும், பார்க்க வேண்டும் என்று பெருமானாரை வந்து மீண்டும் மீண்டும் பார்ப்பார்கள். எப்படி அல்லாஹ் தஆலா மிஅராஜிலே இந்த 50 வக்த் தொழுகையை ஒரே அடியாக 5 வக்தாக ஆக்கியிருக்கலாம். ஆனால் 5 குறைத்து பெருமானாரை மீண்டும் மீண்டும் தன் பக்கம் வர செய்தான் என்று சொன்னால் அந்த ஹபீபை, அந்த அருள் நபியை மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை அல்லாஹ்விடத்திலே இருந்ததால் தான் பெருமானாரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மீண்டும் மீண்டும் அழைத்தார். அதே போன்றுதான் இந்த உம்மத்திற்கான அந்த சஹாபாக்களினுடைய ஆசையும் பெருமானாரின் மீது காதல் கொண்டு பார்க்க வேண்டும் என்ற ஆசை அந்த அவா இருந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அந்த ஆசையிலே பெருமானாரை சந்திக்க வருகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வெளியிலே நின்று அனுமதிக்கவில்லை. அனுமதி கேட்கிறார்கள், மீண்டும் கேட்கிறார்கள். இப்படியாக 3 தடவை வந்து அனுமதி கிடைக்காமல் திரும்ப சென்று விடுகிறார்கள். 4வது முறையாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை சந்தித்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கேட்கிறார்கள், என்னதான் காரணம்? ஏன் எங்களுடைய ஹபீபை பார்க்க முடியவில்லை? ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்க்க முடியவில்லை என்று கேட்டபோது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லி விடுகிறார்கள், அங்கே நபி அல்லாஹ்வினுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மலக்குமார்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மலக்குமார்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உடனே கோபம் வந்தது. அப்படியா, எத்தனை மலக்குமார்கள் இருப்பார்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மீண்டும் கேட்கிறார்கள். எந்த தயக்கமும் இல்லாமல், தாமதம் இல்லாமல் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் 360 மலக்குமார்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். பிறகு ஒரு முறை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சந்திக்கின்ற போது அல்லாஹ்வுடைய
தூதரே, யா ரசூலல்லாஹ், நீங்கள் 360 மலக்குமார்களோடு இருந்து நீங்கள் பேசினீர்களா என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள். என்ன, உண்மைதான், ஆம், நான் பேசினேன். யார் சொன்னது? இதோ அலிதான் சொன்னார். அப்படியா, அவரை அழையுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை அழைத்து கேட்கிறார்கள். எப்படி 360 மலக்குமார்கள் என்று கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்டதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அற்புதமான ஒரு பதிலை சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களை கூட்டமாக மலக்குமார்கள் சந்திக்க வருகிறார்கள் என்று சொன்னால் இந்த உலகம் சார்ந்த மலக்குமார்களாகத்தான் இருக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு அல்லாஹ் தஆலா 360 நியமத்துக்களை வழங்கி இருக்கிறார். அந்த 360 மலக்குமார்களினுடைய கூட்டத்தார்களுக்கும் 360 தலைவர்கள் இருக்கிறார்கள். எல்லா மலக்குமார்களும் வந்துவிட முடியாது. அந்த தலைவர்கள் தான் உங்களிடத்திலே வந்திருப்பார்கள். ஆகவேதான் அதை வைத்துதான் நான் 360 மலக்குமார்கள் வந்தார்கள் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பதில் சொன்னார்களாம். அந்த அளவிற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த கல்வியிலே, ஞானத்திலே உயர்ந்த அந்தஸ்தை உடையவர்களாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆகவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மதீனத்துல் இல்மி, நான் கல்வியினுடைய பட்டினமாக இருக்கிறேன். வஅலியுன் பாபுஹா, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த பட்டினத்தினுடைய வாசலாக இருக்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை அறிமுகப்படுத்தினார்கள். அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை நாம் அடைந்தால்தான் பெருமானாரினுடைய அந்த கல்வியை பெற முடியும் என்பதை தெளிவாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களினுடைய ஆட்சி காலம், யூதன் ஒருவன் தன்னோடு கிட்டத்தட்ட 100க்கும் 1000த்திற்கும் மேற்பட்ட யூதர்களை அழைத்து கொண்டு வருகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களினுடைய ஆட்சி காலம் வந்து கேட்கின்றான், கலீஃபா அவர்களே, நீங்கள் உங்களுடைய ஆட்சியை செய்கிறீர்கள், நான் உங்களிடத்திலே ஒரு 46 கேள்விகளை நான் கேட்பேன். அந்த 46 கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்லிவிட்டால் நாங்கள் வந்த அத்துணை பேர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம். இல்ல பதில் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால், ஒரு கேள்விக்கு கூட உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்று அவன் ஷர்த்து நிபந்தனை இடுகிறான். கிட்டத்தட்ட 1000 பேரை யூதர்களோடு அந்த தலைவனை அழைத்து வருகிறார். பக்கத்தில் இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மறுக்கிறார்கள், வேண்டாம், இந்த விபரீத விளையாட்டு நமக்கு தேவையில்லை, நம்மால் பதில் சொல்ல முடியாவிட்டால் என்ன ஆகும், நமக்கு சிரமமாகி விடுமே என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தெளிவாகவே இருக்கிறார்கள், இல்லை, இதை நாம் விட போவதில்லை, இதிலே நாம் களம் கண்டு வெற்றி பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது, கூப்பிடுங்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் உத்தரவு போடுகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வருகிறார்கள். வந்த உடனேயே அந்த யூதர்களோடு வந்திருந்த அந்த தலைவன் அங்கே இருக்கின்ற போது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கேட்கிறார்கள், அந்த சர்ஹபில், நீ யூதனினுடைய தலைவன் சர்ஹபில் தானே என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அங்கே அந்த தலைவனுடைய பெயரை சொல்லி கேட்கிறார்கள். அதுவே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை தந்தது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை பொறுத்தவரையில் எப்படிப்பட்ட விவாதமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட போர்க்களமாக இருந்தாலும் சரி, அதிலே வெற்றி கொள்ளாமல் இருந்ததில்லை. அந்த அளவிற்கு வீரத்திலும் மிகப்பெரிய திறமைசாலியாக, அறிவார்ந்த விஷயங்களிலேயும் மிக உயர்ந்த ஒரு நிலையை, ஞானத்தை உடையவர்களாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இருந்தார்கள். அங்கே கேள்வியை ஆரம்பிக்கிறார்கள். யூதர்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த சர்ஹபில் என்பவன் கேள்வியை ஆரம்பிக்கிறான். முதல் கேள்வியாக வைக்கிறான், இந்த உலகத்திலே முதலிலே காற்றடித்து சாய்ந்த மரம் எது? முதலிலே இந்த உலகத்திலே காற்றடித்த சாய்ந்த மரம் எது என்று யூதர்களில் வந்த ஒருவன் கேள்வி வைக்கிறான். முதல் கேள்வியாக என்ன பதில் சொல்ல முடியும்? தயக்கம் இல்லை, தாமதம் இல்லை. உடனே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
அன்னவர்கள் பதில் சொன்னார்கள், ஷாஜி என்று சொன்னார்கள். ஷாஜி என்ற அந்த மரம் தான் உலகத்திலேயே காற்றடித்து சாய்ந்த மரம். அந்த மரத்தை கொண்டுதான் நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கப்பலை கட்டினார்கள். அது மட்டுமல்ல, காபாவினுடைய வாசலும் இந்த மரத்தை கொண்டுதான் கட்டப்பட்டது என்று கேட்ட கேள்விக்கான விளக்கத்தையும் அதிகப்படியாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்ன உடனேயே வந்த அந்த யூதர்களின் தலைவன் வந்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களின் மீது உண்டான அந்த ஆசையிலே அவர்களினுடைய அறிவு ஞானத்தை பார்த்து நெற்றியிலே வந்து முற்றமிடுகின்றார். ஆச்சரியப்பட்டு போனார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இரண்டாவதாக கேள்வியை கேட்கிறார். அல்லாஹு தஆலா ஒரு பொருளை படைத்து அவனே அந்த பொருள் எது என்று கேட்கிறார். இரண்டாவது கேள்வி வைக்கிறார்கள். ஒரு பொருளை அல்லாஹுவை படைத்து அந்த பொருளை அது எது என்று அல்லாஹுவை கேட்கிறான், அது என்ன என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்திலே கேட்க தாமதமில்லாமல் உடனேயே பதில் சொல்கிறார்கள். நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களினுடைய அசா, அதுதான் அல்லாஹு தஆலா அவன்தான் படைத்தான், அது என்ன என்று அவனே கேட்கிறான். குர்ஆனினுடைய ஆயத்தையும் சொல்லி காட்டுகிறார்கள். மா தில்க பியமீனிக யா மூசா, ஓ மூசாவே உங்களுடைய கையில் இருப்பது என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாமை படைத்தது அல்லாஹ் தான், அவர்களினுடைய கரத்தில் இருப்பதையும் படைத்தது அல்லாஹ் தான். ஆனால் அல்லாஹ்வே கேள்வி கேட்கிறான், உங்களுடைய வலக்கரத்தில் இருப்பது என்ன? உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், காலஹி அசாய அத்தவக்கவ் அலைஹா ஹுஷுபிஹா அலா கனமி வலிய ஃபீஹா மாரிபு உக்ரா என்று பதில் சொல்கிறார்கள். அந்த குச்சியாகிறது, அந்த குச்சியின் மீது நான் சாய்ந்து கொள்வேன், அது என்னுடைய ஆடுகளுக்கு இலை தலைகளை பறிப்பதற்காக வைத்திருக்கிறேன், இன்னும் பல காரியங்களுக்காக எனக்கு நான் வைத்திருக்கிறேன் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த குச்சியை பற்றியான விளக்கத்தை சொன்ன அந்த ஆயத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அல்லாஹ் தான் அந்த குச்சியையும் படைத்தான், அல்லாஹ்வே அந்த கேள்வியை கேட்கிறார். இந்த விளக்கத்தை சொன்ன உடனே மிகவும் ஆச்சரியம் அடைந்து போனார்கள் அந்த யூதர்கள் எல்லாம். மூன்றாவதாக கேள்வி கேட்கிறார். 46 சொல்றதுக்கு நேரம் பத்தாது, அதனால ஒரு 4 மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வரும் வாய்ப்புகள் கிடைத்தால் அதை பற்றி பேசுவோம். மூன்றாவதாக கேள்வி கேட்கிறார் அந்த யூதர்கள். அல்லாஹு தஆலா ஒரு தூதரை இந்த உலகத்திற்கு அனுப்பினான். அந்த தூதர் மலக்கும் அல்ல, மனிதரும் அல்ல, ஜின்னும் அல்ல, அப்படி என்றால் யார் என்று அந்த யூதர்கள் கேட்க அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு ஹுதுஹுது பறவைதான் தூதராக இருந்தது என்ற பதிலை சொல்கிறார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். வந்த யூதர்கள் எல்லாம் ஆச்சரியம் அடைந்து போனார்கள். நான்காவதாக கேள்வி, செய்தாலும் ஹராம் செய்யாவிட்டாலும் ஹராம், அது என்ன என்று கேட்கிறார்கள் யூதர்கள். எல்லோரும் ஆச்சரியத்தில் இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் உடனேயே பதில் சொன்னார்கள், அது போதையோடு தொழுகுவது ஹராம், தொழுகாவிட்டாலும் ஹராம் என்று பதில் சொல்கிறார்கள். போதையோடு தொழுதாலும் ஹராம், தொழுகாமல் இருந்தாலும் ஹராம், அல்லாஹ் நாளை குற்றம் பிடிப்பான் என்ற ஒரு பதிலை சொன்னவுடன் ஆச்சரியம் அடைந்து போனார்கள். இப்படியாக 46 கேள்வியை கேட்டு முடித்ததற்கு பிறகு அந்த வந்த யூதர்கள் அத்துணை பேர்களுமே ஹிதாயத்தை இஸ்லாத்தை ஏற்றதாக வரலாறுகள் கூறுகிறது. அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த ஒரு உயர்ந்த அந்தஸ்தை உடையவர்கள் தான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அவர்கள் அஹ்ல பைத்தை சார்ந்தவர்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. அருமையானவர்களே, அந்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு தான் தன்னுடைய மகள் ஃபாத்திமா, ஈர குழந்தை, அன்பு பிரியமான தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை மனம் முடித்து வைக்கிறார்கள். எத்தனையோ சஹாபாக்கள், வசதியானவர்கள், மிகச்சிறந்த அறிவாளிகள் எல்லாம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே பெண் கேட்டு வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மௌனம் சாதித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களிடத்திலே நான் பெண் கேட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிரித்த முகத்தோடு அஹ்லம் வ சஹலா என்று சொன்னார்கள். உலகத்திலேயே இன்றைக்கு வெல்கம் என்ற வார்த்தைக்கான முதல் வார்த்தையாக அரபியிலே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்றைக்கு தான் சொல்கிறார்கள், உங்களுக்கு வருக, நீங்கள் வர வேண்டும், உங்களுக்கு திருமணம் முடித்து வைக்க தயார் என்ற அந்த அடிப்படையிலே அஹ்லம் வ சஹலா
என்ற வார்த்தையை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்திலே சொல்கிறார்கள். அந்த பெருமானாரினுடைய உத்தரவோடு தன்னுடைய மகளை ஃபாத்திமாவை முடித்துக் கொள்கிறார்கள். அந்த தம்பதிகள் மிக தூய்மையான தம்பதிகளாக, மிகவும் சிறப்பான தம்பதிகளாக வாழ்கிறார்கள். இந்த உலகத்தில் இன்றைக்கு ஒரு திருமணம் நடக்கிறது என்று சொன்னால் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களினுடைய பெயரையும் ஃபாத்திமா நாயகி அவர்களினுடைய பெயரையும் உச்சரிக்காமல் அங்கே திருமணம் நடக்காது. குறிப்பாக சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அடிப்படையிலே நடக்கக்கூடிய அந்த நிக்காஹ் மஜ்லிஸில் அப்படிப்பட்ட உயர்வான ஒரு சிறப்பான ஒரு தம்பதிகளாக இந்த உலகிற்கு முன்னுதாரணமாக இருந்த ஒரு தம்பதிகளாக வாழ்ந்தார்கள். அந்த இருவருமே சொர்க்கத்தினுடைய தலைவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் மென்மேலும் உயர்ந்த அந்தஸ்துக்களை அந்த அஹ்ல பைத்துகளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். பெண்களினுடைய தலைவி அன்னை ஃபாத்திமா, சொர்க்கத்தினுடைய வாலிபர்களினுடைய தலைவர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இரண்டு பேரும் சொர்க்கத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்தை உடையவர்கள். அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. தூய்மையான வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார்கள் பேர பிள்ளைகளுக்கு. பசியோடு இருந்தாலும் சரி, எந்த விதமான ஹராமான உணவும் அவர்கள் உட்கொண்டு விடக்கூடாது என்பதிலே அக்கறையாக பெற்றோர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இருந்தார்கள். எத்தனையோ நிகழ்வுகளை நம்மால் காண முடிகிறது. வீட்டிலே குவியலாக பேரித்தங் கனிகள் கிடந்தது. பிள்ளைகள் தானே, சிறுவர்கள் அங்கெங்குமாக ஓடுகின்ற போது ஒரு பேரித்தம் பழத்தை தன்னுடைய வாயிலை எடுத்து போட்டு விடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஓடோடி வந்து இது சதக்கா, இது நமக்கு ஆகாது என்று வாயினுள் கையை விட்டு வெளியிலே எடுத்து போட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பசியோடு இருக்கின்ற போது ஒரு ஆட்டு இடையன் பால் கறந்து கொடுக்க ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தடுத்தார்கள். சிறு பிராயம், சின்ன குழந்தை, 9-8 வயசு இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே இடையன்ட்டை கேட்கிறார்கள், இது உனக்கே அனுமதி இல்லை, எப்படி எங்களுக்கு அனுமதிக்க முடியும்? இது எப்படி எங்களுக்கு ஹலால் ஆகும்? பசியோடு இருந்த அந்த நேரத்திலும் கூட அந்த உணவை, அந்த பாலை அருந்துவதற்கு மறுத்து விட்டார்கள் என்று சொன்னால் எப்படி தூய்மையான வாழ்க்கையை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. உயர்வான வளர்ப்பு, மிக சிறப்பான ஒரு வளர்ப்பு. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலங்கள் ஹிலாஃபத். கொஞ்சம் வேகமாக நிறைய செய்தி சொல்லுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடா போறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வஃபாத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலங்கள் ஹிலாஃபத்தினுடைய ஆட்சி நடைபெற்றது. அதாவது மக்கள் ஆட்சி நடைபெற்றது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆட்சி செய்தார்கள். கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலங்கள் எந்த குழப்பமும் இல்லாமல் மிகவும் சிறப்பான முறையிலே ஆட்சி நடைபெற்றது. அதற்கு அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் 2.5 ஆண்டு காலங்கள் ஆட்சி செய்தார்கள் கலீஃபாவாக. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் 10 ஆண்டு காலமும் 4 மாதமும் ஆட்சி செய்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் 12 ஆண்டு காலங்கள் ஆட்சி செய்தார்கள் கலீஃபாவாக. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் 4 ஆண்டு காலங்கள் ஆட்சி செய்தார்கள். அதன் பிறகு ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் 6 மாதங்கள் ஆட்சி செய்தார்கள். ஆக 30 ஆண்டு காலங்கள் ஹிலாஃபத்தினுடைய ஆட்சி மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெறும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அப்பொழுதே கூறிவிட்டார்கள். நீண்ட காலமாக சிரியாவினுடைய டமாஸ்கஸ் என்ற இடத்திலே கவர்னராக முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஆட்சியாளராக இருந்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கலீஃபாவாக இருக்கின்ற போதே முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கலீஃபாவாக வர வேண்டும் என்ற ஒரு ஆசை அவர்களுக்கு இருந்தது. உடனே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கிலாஃபத்தை விட்டு கொடுத்து விட்டார்கள். அதன் பிறகு மக்களினுடைய வற்புறுத்தலின் காரணமாகத்தான் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் 6 மாத காலங்கள் ஆட்சி செய்தார்கள். அதன் பிறகு வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டார்கள். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கும் கூட விஷம் கொடுக்கப்பட்டு தான் ஷஹீதாக ஆக்கினார்கள். ஷஹீதாக ஆகிவிட்டார்கள். முஆவியா அதன் பிறகு முஆவியா கலீஃபாவாக வருகிறார். கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலங்கள் ஆட்சி செய்கிறார். 20 ஆண்டு காலங்கள். ஹிஜ்ரி 60 தான் இப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட அந்த ஆட்சி காலங்கள் நிறைவு அடையக்கூடிய அந்த சமயத்திற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மிகப்பெரிய பிரிவுகள் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும். அந்த நேரத்தில் இஸ்லாமிய சமூகம் இந்த உம்மத்து பிளவுபட்டு கிடக்கும். நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக
இருக்க வேண்டும் என்ற தகவலையும் அன்றைக்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆகவே தான் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் கூட அடிக்கடி இப்படி துஆ செய்வார்கள், யா அல்லாஹ் எனக்கு இந்த ஹிஜ்ரி 60க்குள்ளாகவே என்னை மரணிக்க செய்து விடு என்று துஆ செய்வார்களாம் அடிக்கடி. ஏனென்றால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து விடக்கூடாது, இந்த பிளவுகளை எல்லாம் நாம் கண்டு அதன் மூலமாக வருத்தங்கள் அடைந்து விடக்கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி துஆ செய்வார்களாம் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அல்லாஹ் தஆலா அவர்களினுடைய ஹயாத்தை ஹிஜ்ரி 59லேயே முடித்துக் கொண்டார். அருமையானவர்களே, முஆவியா வஃபாத்தினுடைய அந்த சமயத்திலே, சக்ராத்தினுடைய அந்த நேரத்திலே தன்னுடைய மகன் யஸீதுக்கு பையத்து செய்து கொடுப்பதற்கு ஆசைப்படுகிறார். யஸீதினுடைய வாழ்க்கையிலே சில குறைபாடுகள் இருக்கிறது. அது எல்லோருக்கும், எல்லா மக்களுக்கும் தெரிந்த விஷயம். அதை ஏற்பதற்கு மக்கள் விரும்பவில்லை. ஆகவே கூஃபாவிலே இருந்து ஏராளமான கடிதங்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு வரவழைத்தது. இந்த நேரத்திலே யஸீத் ஆட்சியாளர் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். யஸீதை ஆட்சி பொறுப்பிலே அமர வைக்கிறார். யஸீத் மிகப்பெரிய நெருக்கடிகள் கொடுக்கிறார்கள். எல்லா மூத்த சஹாபாக்களையும் எனக்கு பையத்து செய்து வைக்க வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறார். அவ்வளவு வெறி பிடித்த அந்த நிலையிலே அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் எல்லாம் மதீனாவிலே இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு நெருக்கடி, பையத்து செய்து கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் ஆட்சி செய்வதற்கான ஒரு தகுதியான நபராக யஸீத் இல்லை என்பதால் மக்கள் தங்களுடைய விரோதத்தை எழுப்ப ஆரம்பித்தார்கள். கடுமையான எதிர்ப்புகள் வந்தது. ஆனால் மதீனாவிலே இவர்களால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. பையத் செய்து கொடுக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தார்கள். ஒமன் தகலஹு கான ஆமினா, யார் மக்காவுக்கு சென்று விட்டார்களோ, மக்காவுக்கு நுழைந்தவர்கள் எல்லாம் பாதுகாப்பு, அல்லாஹ்வான் பாதுகாப்பு பெற்றவர்கள் என்ற அந்த ஆயத்திற்கிணங்க மக்காவுக்கு செல்கிறார்கள். இந்த சஹாபாக்கள் எல்லாம் அங்கு சென்றாலும் நெருக்கடிகள், மிக சிரமங்கள், மிக கஷ்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தார்கள். மக்களினுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது என்று சொன்னால், யஸீத் ஆட்சி பொறுப்பை ஏற்கக்கூடாது, நீங்கள் தான் ஆட்சியாளராக வர வேண்டும் என்று ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். மிக நெருக்கடி கொடுக்கிறார்கள் எல்லா மக்களும். ஏனென்றால் மக்கள் அவ்வளவு சிரமப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தன்னோடு வரக்கூடிய கிட்டத்தட்ட 300 குடும்பத்தார்களோடு, 300 நபர்களோடு இந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள் கூஃபாவுக்காக. இதுக்கிடையிலே தான் முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கூஃபாவிலே கவர்னராக கூஃபாவிலே இருக்கிறார்கள். மதீனாவுக்கு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மக்காவில் இருந்து கூஃபாவுக்கு செல்வதற்கு முன்னால் முஸ்லிம் இப்னு அகீல் அவர்களை அனுப்பி வைத்து எப்படி சூழல் இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூஃபாவிற்கு வந்ததற்கு பிறகு ஏராளமான வரவேற்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே உங்களை மக்கள் விரும்புகிறார்கள் என்று கிட்டத்தட்ட கூஃபா மக்கள் அல்லாமல் கிட்டத்தட்ட 16,000 கடிதங்கள் அங்கிருந்து ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு போகிறது. சென்ற ஆள் அனுப்பிய முஸ்லிம் இப்னு அகீல் அவர்களும் நல்ல செய்தியை, நல்ல தகவலை தந்ததால் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் 300 நபர்களை கொண்டு குடும்பத்தார்களோடு இந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள். யஸீதுக்கு எதிர்ப்பாக. யஸீத் இதை விரும்பவில்லை. கிட்டத்தட்ட மிக கடுமையான நெருக்கடிகள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதுக்கிடையிலே கூஃபாவுல இருந்த முஸ்லிம் இப்னு அகீல் அவர்களை கொலை செய்து விடுகிறார்கள், ஷஹீதாக்கி விடுகிறார்கள். காரணம், யஸீதினுடைய திட்டம். மிக வித்தியாசமான முறையிலே மலையில் இருந்து உருட்டி விட்டு அவர்களை கொலை செய்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. கூஃபாவை நெருங்குவதற்கு முன்னால் இந்த செய்தி கிடைக்கிறது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தன்னோடு வந்த அந்த 30 நபர்களிடத்திலேயும் சொல்கிறார்கள், நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலை, எதிர்ப்பு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது, என்னோடு வந்தால் எல்லோருக்கும் பாதிப்புகள் ஏற்பட்டுவிடும், நீங்கள் திரும்ப செல்லக்கூடியவர்கள் திரும்ப சென்று விடுங்கள் என்று ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பதில் சொல்ல, கிட்டத்தட்ட 72 நபர்களை தவிர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வஸல்லம் அன்னவர்களோடு வந்த 72 நபர்களை தவிர மிச்சவர்கள் எல்லாம் திரும்பி விட்டார்கள். இந்த 72 நபர்களும் கூஃபாவை நோக்கி பயணிக்கின்ற போது கர்பலா கர்புன் பலா என்ற அந்த இடத்தை வந்தடைகிறார்கள். ஹர்புன் யஸீத் அவனுடைய தலைமையிலே யஸீத் 100,000 நபர்களை போர் செய்வதற்காக இந்த 72 பேர்களிடத்திலையும் போர் செய்வதற்காக அனுப்பி வைக்கிறார். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மிகவும் கடுமையான நெருக்கடிக்குள்ளாக்கப்படுகிறார்கள். குடிப்பதற்கு தண்ணீர் கூட கொடுக்கவில்லை. ஒரே கூடாரத்திலிருந்து வெளியிலே வர முடியாத அளவுக்கான முற்றுகை இடுகிறார்கள் 1000 பேர்கள். அது அடுத்து தாரிக் இப்னு யஸீத் அவருடைய தலைமையிலே கிட்டத்தட்ட 4000 பேர்கள் வருகிறார்கள். கிட்டத்தட்ட 5000 பேர் மொத்தம். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை படையினத்திலே 72 பேர் தான் அவர்களோடு போர் செய்வதற்காக இப்படி 5000 பேர்கள் வந்து நிற்கிறார்கள். என்ன நடந்தது, என்ன நிலைமை, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் எப்படி ஷஹீதாக்கப்பட்டார்கள் இன்ஷா அல்லாஹ் வரும் வாரங்களிலே பார்ப்போம். இல்லாமல் அல்லாஹ் தஆலா இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கான ஒரு ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். எதிராளிகளினுடைய தைரியம் அதிகமாகும். ஆங்காங்கே இஸ்லாமியர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் உண்டான ஒரு ஒற்றுமை இன்மையின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த ஆஷுராவிலே நடந்த அந்த கோர சம்பவத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக இந்த சமூகம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற ஒரு சிறந்த நல்ல படிப்பினை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. இஸ்லாமியர்களுக்கு முழுமையான வெற்றிகளை அல்லாஹ் தந்தருள வேண்டும் என்று இந்த ஆஷுரா நாளினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா மகத்தான வெற்றி வாய்ப்புகளை தந்து நாளை மறுமையிலேயும் சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்வாய்ப்பினை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.